உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாமல்ல சப்த ரிஷிகளையும் வணங்கி, அன்பு பக்தர்களே, மாசி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. இந்த மாசி மாதத்தில் 2 அற்புதம் நிகழுது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 5 கிரக சேர்க்கை, 6 கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல் பங்குனி மாதத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த மாசி மாதம் சுக்கிரன் ராகுவும் சுக்கிரனும் இணைகிறார்கள். நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன். இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல் சனி வக்ர நிவர்த்தி, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி, இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும். இப்போ எங்கெல்லாம் போர் நடக்குதோ அந்த போர், இந்த அமாஸ் போர், இஸ்ரேல் போர்லாம், அந்த போர் நிற்பதற்கான வாய்ப்புகள், சமாதானம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம பதிவிட்டு இருந்தோம். ஆதாரபூர்வமாகவே நம்ம சேனலில் போனாலே நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்றைக்கு இதை ஸ்டுடியோவில் எடுத்துருக்கிறோம், அப்புறம் என்றைக்கு அதை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம், எப்போ நீங்கள் சமாதானமாக போர் நிறுத்தம் வந்தது, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம், எப்படி இது அக்யூரேட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது, சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும். பூமியை கடந்து வான்மண்டலத்துக்கும் அது பொருந்தும். இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமான ஒரு பொக்கிஷம், நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம். அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது. அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திரை மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ, இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும். ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது. தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும். யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க. அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம், கிரகத்தினுடைய தன்மை. அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு ஏற்றாற்போல் தான் சமீப காலமாக அந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் பெரிய பிம்பமாக சுக்கிரன் ராகுவால் ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது. அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க, அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா, பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க, நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவரையிலே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம். அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா, அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும், ஐஏஎஸ்க்கும் பொருந்தும், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஆளுநர் ஆகட்டும்,
அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும், அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே. அப்போது ஒரு சேர்மன், டைரக்டர் அல்லது அடுத்தடுத்த நிலையில் எஸ்டிஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ, காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஐஜியாக இருக்கலாம், ஏடிஎஸ்பியாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி அரசு ஊழியர்கள், அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட, அது உயர்ந்த ரேங்கில் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம், ஸோ எதுவாக இருந்தாலும், அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் திணிக்கப்படும். உங்கள் பேரில் வாலண்டரியாக ஒரு மிஸ்டேக் திணிக்கப்படும், அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம், அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இதுதான் இப்படிக்கு ப்ரைவேட் சைடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும். அப்போ அரசு அதிகாரிகள், அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே மைனஸ். அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க, மக்களாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும். இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசை எதிர்த்து இன்னும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. வேலை வாய்ப்புகளில், இல்லை பணி நிரந்தரத்துக்காக, இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி, இது ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் நடக்கும், நிறைய வெளியில் வராது. ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் அற்புதமாக உள்ளது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு தொடர். இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கையை நீங்கள் மறந்துடுங்க. ஒரு சில இடங்களில் நான் சொல்வது உண்டு, இந்த துலாம் ராசியாக மட்டும் பிறக்கவே கூடாது. அதுவும் இந்த சித்திரை துலாம், விசாகம் துலாம், இதெல்லாம் ரொம்ப கடினம். சுவாதி துலாம் இருக்காங்களே, அவங்க ரொம்ப டேலண்ட்டு. இப்படி உள்ளே பூந்து பாம்பு மாதிரி வளைஞ்சு எந்த கும்பலையும் வெளியில் வந்துடுவாங்க. எவ்வளோ மிதிப்பட்டாலும் எவ்வளோ அடிபட்டாலும் அவங்கள பார்த்து 4 பேர் பயப்படுவாங்க. அது சுவாதி துலாம் ஒரு அதிர்ஷ்டம். ஆனால் இந்த சித்திரை துலாம் இருக்கே, அவங்களுக்கு கோபம் மட்டும்தான் இருக்கும், முன்கோபம் மட்டும்தான் இருக்கும். அதே போல் நிதானமாக யோசிப்பாங்க, பொறுமையாக யோசிப்பாங்க. ஆனால் கடைசியாக போய் தப்பு பண்ணிட்டு வருவாங்க. மனசாட்சிக்கு பயப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு. சார், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் ராகு துலாம் ராசிக்கு மாதம் அற்புதத்தை செய்கிறார்கள். குறிப்பாக பணங்காசுகளில் ஏதேனும் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் சேரும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, முதல்ல தொழில் முடக்கம், அது தொழிலோ குடும்பமோ வருமானமோ கடையோ உத்தியோகமோ வேலையோ எது வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க. முடக்கம் இருக்குமே ஆனால் தொழிலே முடங்கி போச்சு சாமி. நாங்கள் பெரிய தொழில் செஞ்ச ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருந்தது. நான் ஒரு 14 பிரான்ச் வச்சுருந்தோம், இல்லை ஒரு ஃப்ரான்ச் ஆஃபீஸ் வச்சுருந்தோம், 22 பிரான்ச் இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் பெருசாக தொழில் செய்துட்டு ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக முடக்கி போட்டு வச்சுருக்கோம். சரி, அந்த இடத்த ஏதாவது நம்ம ஒரு வாடகைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு போனாக்கா வாடகை கிட்ட நெருங்கி வரும். உக்காந்துட்டு எழுந்து போனவங்கள கூட நம்ம பார்த்துருக்குறோம். சாமான்லாம் கொண்டு உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாமல் வெளியில் போனவங்களாம் கூட நம்ம சமீபத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அந்த மாதிரியான முடக்கம், தொழில் முடக்கம், ஒரு தொழில் நடந்தால் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு வருமானம் வரும்.
வருமானம்தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆதாரம். அதுதான் சாமி அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆணி வேறு. வருமானம்தான் ரொம்ப முக்கியம். எது இருக்கோ இல்லையோ வருமானம் மாட்டும் வந்துகிட்டே இருக்கணும். எவ்வளோ வேணாலும் சண்டை நடக்கலாம், என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம், புருஷன் பொண்டாட்டியும் தனித்தனியாக படுத்துக்கலாம், வீட்டுக்கார் 4 நாள் வீட்டுக்கே வராமல் இருக்கலாம், எதுவும் பற்றியுமே கவலை இல்லை. ஆனால் வருமானம் மட்டும் நிற்கவே கூடாது. ஆனால் துலாம் ராசி என்பர்களுக்கு கடந்த காலங்களில் இந்த தொழில் முடக்கம் ஏற்பட்டுள்ளது. நான் நிறைய பேருக்கு சொல்வதுண்டு, வருமான முடக்கம், தொழில் முடக்கம். இந்த ஜாதகம் பார்க்குறதுல பல விதம் உண்டு. இப்போ ஒருத்தர் கஷ்டத்தோடு வராங்கன்னா அவங்களுக்கு இந்த முடக்க நிவர்த்தி செய்தாலே அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. என்ன, நம்ம கஷ்டப்பட்டு எழுதி கொடுப்போம், இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அலட்சியமாக விட்டுடுவாங்க. இதுதான் விஷயம். அப்போது அந்த மாதிரியான தொழில் முடக்கமாக இருக்கலாம், உத்தியோக முடக்கமாக இருக்கலாம். சிலருக்கு கடை நிறுவனங்கள், உள்நாடுகள் வெளிநாடுகள் கடை நிறுவனங்களில் முடக்கு ஏற்பட்டு இருக்கலாம். அதே போல் உத்தியோகத்தில் முடக்குகள் இருக்கல. வேலை செய்கிற இடத்துல நீ இனிமேல் இதை செய்யாதுன்னு அவன்கிட்ட அதிகாரத்தெல்லாம் பிடுங்கி உங்களுக்கு கீழே இருக்கிறவன்ட்ட கொடுத்துருக்கலாம், உங்களை டம்மி பீஸ் ஆக்கியிருக்கலாம், உங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கலாம். எதுவும் முடக்கு தானே. நான் தான் சாமி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓவராலாக நான் அந்த சூப்பராக இருந்தாங்க. இப்போ என்ன அங்கே ஃபியூஸ் பிடுங்கின பல்பு மாதிரி என்னை பிடுங்கிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா எனக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தவன்ட்ட கொடுத்துருக்குறாங்க. புதுசாக ஒரு ஆளை போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட கொண்டு போய் பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியான முடக்குகள், தொழில் முடக்கம், உத்தியோக முடக்கங்கள் குடும்பத்தில் எல்லாம் அண்ணன் சொன்னாங்க, இல்லை மருமக சொன்னாங்க, நான் இருந்து அவன் சொன்னால் கேட்காத. அப்போ முடக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் முடக்கு இருக்கோ அந்த முடக்கு எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய மாதம். கவலை வேண்டாம், நிம்மதி பிறக்கும், நிம்மதி அதிகரிக்கும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சகத்தை பொறுத்தவரையில் இந்த மாசி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, விருச்சக ராசி நேயர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு அபரிமிதமான ஒரு வருமானம். விருச்சக ராசிக்கு என்ன பிரச்சனைனா, வருமானம் போரலை, வருமானம் பத்தலை, வருமானம் போரலை, பற்றாக்குறையாகவே உள்ளது. இன்னும் கூட வருமானம் அதிகரிக்க வேண்டும் சாமி, வருமானம் அதிகரித்தாதான் நமக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அப்போது வருமானம் வருவதற்கான வழி சொல்லுங்கள். இதுதான் நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் கேட்கக்கூடியது. கடன் பிரச்சனை இருக்குது, லோன் கட்டணும். எவ்வளோ விருச்சக ராசி அன்பர்கள் நம்மிடத்திலே அன்னை வாராகி இடத்திலே குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், மெயினாக வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகியிருக்கு. அப்போ அவங்கெல்லாம் சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, வருமானம் போரலை, கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே, இந்த மாசி மாதம் வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஹோட்டல்கள் வச்சு பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்கலாம், இல்லை ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லை ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கலாம், ரெசார்ட்ஸாக இருக்கலாம், ரெசிடென்சியாக இருக்கலாம், ரூம் லாட்ஜஸாக இருக்கலாம், அல்லது வெளியூரில் மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய ஹோட்டல் நிறுவனங்களாக இருக்கலாம், கேட்ரிங்காக இருக்கலாம். அதே போல் கடை நிறுவனங்கள், சின்ன சின்ன கடைங்க வச்சு நடத்தக்கூடிய ஹார்ட்வேர்ஸு, மெடிக்கல் ஷாப்பு, ஹாஸ்பிட்டல்ஸு, அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம். அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், கடையாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும், சேல்ஸ் நல்ல முறையில் இருக்கும். இந்த மாதம் உங்கள் கடைகளில் உலகம் முழுவதும் சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸாக இருக்கலாம், ஹோல்சேல் மார்க்கெட்டாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஆடிட்டராக இருக்கலாம்,
அட்வொகேட்ஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணங்காசு குடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் வருமானங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக ஒரு பெரிய வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. விருச்சக ராசி நேயர்களே, ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் திடீர்னு ஒரு இன்சென்டிவ் தரலாம், இல்லை ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு அவார்டுமாக ஒரு அமௌண்ட்டு தரலாம் உங்களுக்கு, இல்லை ஆல்ரெடி சேங்ஷன் பண்ணி வச்சுருந்த அரியர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டாக இருந்தாலும், அரசு ஊழியராக இருந்தாலும், ப்ரைவேட் ஜாப்பில் வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும், அங்கங்கே உங்களுக்கு வர வேண்டிய அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு சர்ப்ரைஸாக கூட, உங்களை ஒரு என்கரேஜ் பண்ணுற வகையில் கூட உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு வந்து சேரும். ஒரு சில இடங்களில் ஒரு சில விருச்சக ராசி அன்பர்களுக்கு மட்டும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சக ராசி நேயர்களே, இப்போ நீங்கள் ஏதேனும் ஒரு இடத்துல பணங்காசு கேட்டு வச்சுருக்கலாம், எனக்கு கொஞ்சம் ரொட்டேஷன் காசு வேணும் சார், எனக்கு ஒரு 50 ரூபா வேணும். அது சியாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ எனக்கு ஒரு 50 ரூபா வேணும், அல்லது எனக்கு ஒரு 100 ரூபா வேணும். நிச்சயமாக அது போன்ற கேட்ட இடங்களில் சேங்ஷன் ஆகி உங்களுக்கு இந்த மாதம் பணங்காசு கைக்கு வரலாம். அப்போது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான மாதம். இன்னும் சொல்லப்போனால் செய்தொழிலில் லாபம் கிடைக்கும், கையில் பணங்காசு தங்கும், கஷ்டம் தீரும். குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகி நிம்மதி பிறக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் அதி அற்புதமான மாதம். மாசி மாதத்தை பொறுத்தவரையில் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் மிகப்பெரிய அரசாங்கத்தாலே அனுகூலங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதம். அரசு பதவிகளிலே அலங்கரிக்கக்கூடிய மாதம். நிறைய தனுசு ராசி என்பர்கள் புதிய பதவிகள் கிடைக்கும். அரசியல் தலைவராக இருக்கீங்க, ஒரு மாவட்ட செயலராக போடலாம், ஒரு வட்டமாக போடலாம், ஒரு ஒன்றியமாக போடலாம். இதை போல உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், தனுசு ராசியாக இருப்பீர்களே ஆனால் பதவிகள் உங்களை தேடி வரும். புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியது இருக்கும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அதே போல் அரசாங்கத்தால் ஆதாயங்கள் அதிகரிக்கும். ஒரு பெரிய வேலை ஒன்று எடுத்து செய்கிற சாமி, இதை இவங்க கையெழுத்து போடணும், போட்டால் நமக்கு அமௌண்ட்டு சேங்ஷன் ஆகிடும், நான் இவர்கிட்ட பேசியிருக்கிறேன், இவர் தான் இதை எடுத்து நடத்துகிறாரு, இன்னார் தான் பொறுப்பு, அவங்களுக்கு கீழே தான் நம்ம செய்கிறோம். ஒரு சில விஷயங்கள் ரகசியங்களாக இருக்கும். அதுபோல் ரகசியமான விஷயங்கள் எல்லாம், மறைமுகமான விஷயங்கள் எல்லாம் பலிக்கக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. அதே போல் விவசாயம் சிறப்பானதாக இருக்கும். விவசாய பொருட்களுக்கு நல்ல விலை மதிப்புகள் கிடைக்கும். ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வாங்கி விற்கக்கூடியவர்கள், ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள், முட்டை பண்ணைங்க, தீவன பண்ணைங்க, உரப்பண்ணைகள், இந்த மாதிரிலாம் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, தோப்புகள் வச்சு நடத்தக்கூடிய தென்னந்தோப்பாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் பழத்தோட்டங்களாக இருக்கலாம், தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அல்லது காடுகள், விவசாய பூமிகள்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்து செய்யக்கூடியவர்கள். அப்போ விவசாயம் சார்ந்த தொழில் அமைப்புகள் எல்லாம் அதி அற்புதமானதாக இருக்கும். அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், அப்புறம் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெட்ரோல் பங்காக இருக்கலாம், ஆயில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம்,
இல்லை ரா மெட்டீரியலாக இருக்கலாம். அதுபோல் ஆயில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இரும்பு சார்ந்த தொழில் பற்ற வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அது உருக்கு ஆலைகளாக இருக்கலாம், அல்ல ஒரு ஷேப்பாக ஒரு டிசைனாக இதேனும் அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ஃபேப்ரிக்காக இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதில் இரும்பு சார்ந்த தொழில்கள் அப்படி வச்சுப்போம். மெக்கானிக்காக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், சம்திங் இரும்பு சார்ந்த தொழில்கள், கனிம வளங்கள், மணலா ஜல்லி குவாரிகள், க்ரஷரு, செங்கல் சூளைகள், மணல், சிமெண்ட்டு, ஏஜென்ட்டு, ஹார்ட்வேர்ஸு, அப்போது கனிம வளங்கள், இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே, தொழில் அமைப்புகள் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, 2 வீலர் ஷோரூமு, 4 வீலர் ஷோரூமு, பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அதே போல் சுக்கிரன் ராகு மொபைல் ஃபோன்ஸு அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, டெக்னாலஜி, ஐடி செக்டர், ஐடி ஃபீல்டு, இந்த தொழில் இது சார்ந்த உத்தியோகம், இவை அனைத்துமே கூட இந்த மாதம் தனுசு ராசிக்கு சிறப்பானதாக அமைகிறது. அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதுசாக போலீஸ்க்கு ட்ரை பண்ணுற சாமி, நான் போலீஸ் வேலைக்காக காத்திருக்கிறேன், எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா அப்படின்னாக்கா, நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள் பதவி உயர்வுகள், அல்லது காவல்துறை அதிகாரிகளாக இருப்பீங்க, ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கலாம், வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம், ஏதேனும் வம்பு வழக்குகளில் ஒரு பொதுவாக ஏதேனும் ஒரு ஜெயில் யோகம், ஒரு ஜெயிலில் இருக்கிற சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகளில் இருந்து கூட விடுபடக்கூடிய சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, மாசி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். உங்களுக்கு 7.5 சனி முடியக்கூடிய மாதம். இந்த மாசி மாதம் முடிஞ்சு பங்குனியில் ஒரு 15 நாளுக்குள்ள மகர ராசி என்பர்களே உங்களுக்கு 7.5 சனி முடியுது. அப்போ கடுமையான 7.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம், 7.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் விலகக்கூடிய காலம். இன்னும் சொல்லப்போனால் மகர ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா 7 ஜென்மத்திலும் நீங்கள் செய்த பாவங்கள் விலகக்கூடிய காலம். நிம்மதி அதிகரிக்கக்கூடிய, நிம்மதி பிறக்கக்கூடிய, குழந்தை பிறக்கிற மாதிரி, ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும், அதை போல் புதிய வாழ்க்கை ஆரம்பம். எனதருமை மகர ராசி நேயர்களே, அப்போ தனஸ்தானத்தில் 2வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு, அல்லது நீங்கள் மகர ராசி ஆனாலும் மகர லக்னமானாலும் ராசி லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி வந்து 2ல் உட்கார்ந்துருக்காரு. அப்போ குடும்பத்தில் ஏதேனும் கலகம் இருக்குமே ஆனால், ஒரு குடும்பம் நல்லா இருந்துருக்கும், சந்தோஷமாக இருந்துருக்கும், எவனோ ஒருத்தன் வந்து ஒரு கொளுத்தி போட்டு போயிடுவான், இல்லை யாரோ ஒரு பெண் வந்து களைச்சி விட்டு போயிடுவாங்க, ஏதோ ஒரு கலகத்தை ஏற்பட்டு நல்லா இருந்த குடும்பம். நானும் எங்கள் வீட்டுக்காரன் ஒற்றுமையாக இருந்த சாமி, என்னை விட்டு அவர் இருக்கவே மாட்டார், அல்லது என் மனைவி என்னை விட்டு போவே போவாது சாமி, நாங்கள் அப்படி இருப்போம் சாமி, இப்போ இப்படி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி அவர் நடந்துக்கவே மாட்டார். திருமணத்துக்கு முன்பாக காதலர்களாக இருக்கலாம், அல்லது மறைமுகமான வெளியில் சொல்ல முடியாத காதலாக இருக்கலாம், அல்லது அத்துமீறிய காதலாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். அப்போது குடும்பத்தில் ஏதேனும்
கலகம் ஏற்பட்டிருக்குமே. ஆனால் சனி சூரியன் சேர்க்கை, குறிப்பாக குடும்ப வாழ்க்கை சிறப்பாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் குடும்பத்தில் என்னெல்லாம் மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கலாம். பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, மருமக என் பையன் ஒரே பையன் சாமி எப்படி இருக்கான், ஒரே பொண்ணு இப்படி இருக்குது. அப்போது மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கலாம், நாத்தனார் கொடுமையாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி மனக்கசப்புகளாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கலாம், பிள்ளைகளால் வந்த துன்பங்களாக இருக்கலாம், பிள்ளைகளால் வந்த அவப்பெயர்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே. இந்த மாசி மாதத்தோட உங்கள் கஷ்டம் விலகியது. உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டம், மனக்கவலைகள் இவை எல்லாம் விலகி நல்ல முறையில் மன சந்தோஷமான முறையில் நிம்மதி பிறக்கக்கூடிய காலம். மகர ராசி அன்பர்களே, அந்த குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் கலகங்கள் இருக்குமே. ஆனால் அந்த கலகங்கள் விலகும். பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, படிக்காமல் இருக்கிறது, அல்லது படிக்கிற இடத்துல ஏதேனும் சம்பந்தமில்லாத பிரச்சனை, மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை ஏற்படுவது, சம்பந்தம் இல்லாத ஒரு சிக்கலில் போய் குழந்தைங்க மாட்டிக்கிறது, அதை விட்டு வெளியில் எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றணும் சாமி, எப்படியாவது என் பையனை காப்பாற்றணும் சாமி, விட்டுடக்கூடாது சாமி, இருக்கிறது ஒரு பொண்ணு, குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியம், வெளியில் தெரிஞ்சால் அவ்வளோதான் சாமி, ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் ஊர் மக்கள் நாங்கள். இந்த மாதிரியெல்லாம் குடும்ப கவலைகள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள், இன்னும் ஒரு சில இடங்களில் சொல்கிற பேச்சு கேட்காது, அல்லது உடல் ரீதியான பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான ஒரு சில பிரச்சனைகள், உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான். மகர ராசி என்பர்களே, கவலை வேண்டாம். இந்த மாசி மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களே. கும்பராசி அன்பர்களே, மாசி மாதம் கும்பத்தை பொறுத்தவரையில் உங்கள் ராசியில் தான் அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அல்லது சனி சூரியன் சேர்க்கை நிகழ்கிறது. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு 2 விதமாக இந்த மாதம் அமையும். ஒன்று, தகப்பனார் வழி சொந்தம் அல்லது தாய் வீடு, இதால் ஒரு அனுகூலம் ஏற்படும். யாருக்கு? கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு ஜாதகம் நீங்கள் ஆணாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், மாமியார் வீட்டுக்கு போயிருந்தாலும், உங்களுக்கு ஜாதகம் வலுவாக இருக்குமே. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அனுகூலமான அப்பா அம்மா வீடு, தாய் வீட்டு சார்பாக மெயினாக தகப்பனார் வழியில் ஒரு அனுகூலம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுவே உங்கள் ஜாதகம் சற்று நிலை தடுமாறி கொஞ்சம் மோசமாக இருக்குது, அல்லது 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை, 12ஆம் அதிபதி தசை, மாரகாதிபதி தசை, அசுபருடைய தசை, திதி கரணங்களுடைய திசை, இந்த மாதிரிலாம் மாறுபட்ட தசாபுத்திகள் நடக்குமே. ஆனால் அதே தகப்பனாரால் ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கும்பராசி நேயர்களே, பிதிருதோஷங்கள், அது பிதிர்வழி கர்மாக்கள் பேசக்கூடிய மாதம். ரொம்ப நாளாக ஒரு வியாதி படுத்தி எடுக்குது. அது நீங்கள் 90 வயசாக இருக்கலாம், 80 வயசாக இருக்கலாம், 60 வயசாக இருக்கலாம், 6 வயசாக இருக்கலாம். 6 வயசு முதல் 90 வயசு வரை நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் அது இப்போ தான் அந்த சனி சூரியன் சேர்க்கை, இப்போ தான் அது உங்களுக்கு அந்த பிதிர்கர்மாக்கள் வேலை செய்யும், ஆக்டிவேட் ஆகும். அப்போ ரொம்ப நாளாக ஒரு குடும்ப வியாதி மாதிரி, பரம்பரை வியாதி மாதிரி, ஜெனட்டிக்காக வரக்கூடியது மாதிரி, அடுத்து உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப நாளாக படுத்தி எடுக்குதா, உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைகள் உள்ளதா,
அந்த மாதிரியான உடல்நிலை ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் அதிகரிக்கும், நோய் நொடிகள் குறையும், உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் குறையும், வீண் செலவுகள் வீண் விரயங்கள் குறையும். பசங்க படிக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு 10 வாட்டி ஃபீஸ் கட்ட வேண்டியது, 10 வாட்டி அவன் கோட்டை விட்டு உட்காந்துருப்பான். பிள்ளைகள் பெற்றோர்களை மிரட்டுவது, நீ கட்டி தான் ஆகணும், நான் அவன்கிட்ட தான் கேட்பேன், நீ கட்டி தான் ஆகணும், எனக்கு தெரியாது, நீ கட்டினா தான் நான் படிப்பேன், இது வாங்கி கொடுத்தா தான் நான் போவேன், இது மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணுறது. குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது. பசங்களை பற்றி போய் வெளியில் குறை சொல்ல முடியுமா? பெற்றோர்களால் என் பொண்ணு இப்படி பண்ணுது, என் பையன் இப்படி பண்ணுறான், மிரட்டான்னு சொல்ல முடியுமா? அசிங்கம் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான பிள்ளைகளால் வரக்கூடிய கவலைகள் அடங்காமல் இருக்கிறது, குடும்பத்தை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, அவர் அவப்பெயரை ஏற்படுத்துவது, இது போன்ற கஷ்டங்கள் கவலைகள் இருக்குமே ஆனால் கும்பராசி நேயர்களே இது எல்லாம் விலகும். ஒரு பக்கம் தகப்பனார் வெளியில் வரக்கூடிய வருமானம், இன்னொரு பக்கம் தகப்பனார் வெளியில் வரக்கூடிய பிதுர்கர்மாக்கள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் இந்த இரண்டுமே மாறுபட்ட பலன்களை வழங்கும். கவனமாக இருங்கள் கும்பராசி நேயர்களே. அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும். இன்னும் சொல்லப்போனால் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே பிரிவு இருக்குமே ஆனால், கணவன் மனைவியிடையே எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருந்தார் சாமி, ஒரு வசியம், ஒரு பொங்கலைகிட்ட மாட்டிக்கிட்டாரு, இப்படி மாட்டிக்கிட்டாரு, அப்படியே மாட்டிக்கிட்டாரு, இல்லை ஒரு கட்டுப்பட்டு இருக்காரு, இந்த மாதிரியெல்லாம் ஒரு வசியம் அல்லது ஒரு செய்வினை கோளாறு, குடும்பத்தில் ஒரு செய்வினை கோளாறு இருப்பது, ஒரு வசியத்தில் போய் மாட்டிக்கிறது, பல பெண்களோடு தொடர்பு அல்லது பல ஆண்களோடு தொடர்பு, இந்த மாதிரியெல்லாம் குடும்ப பிரச்சனைகள் பிரிவுகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த உறவுகள், அந்த பிரிந்த கணவன் மனைவிகள் எல்லாம் கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கும்பராசி நேயர்களே. அப்போ கும்பத்திற்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்தவரையில் மாசி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். தொடர்ந்து மீனராசி அன்பர்களுக்கு, அதுவும் அவங்க 30 வயசாக இருந்தாலும் 60 வயசாக இருந்தாலும் 64 வயசு 66 வயசாக இருந்தாலும் அவங்களுக்கு தொடர்ந்து உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. ஒரு சில மீனராசி அன்பர்கள் தனக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் அடுத்தவங்க மேலே போட்டு தசை திருப்பி விட்டுடுவாங்க. எப்படியோ இவங்க தப்பிச்சிருவாங்க. அதை போன்ற தொடர்ந்து உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை மீனராசி அன்பர்கள். சுக்கிரன் ராகு, குறிப்பாக 60 வயதை கடந்தவர்கள், ராசியை விட்டு ராகு வெளியில் போகிறவர்களும் அதிக கவனம் தேவை. ராசியை விட்டு ராகு வெளியில் வரவர்களும் சனி மேலே போயிருக்க போகிற சனி ராகு வரும்போது இன்னும் கூட எச்சரிக்கை தேவை மீனராசி அன்பர்களே. நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஜெயிச்சிருவீங்க, வீட்டுக்காரர் தூக்கி போட்டு மிதிச்சிருவீங்க, கம்முன்னு உக்காராங்க, 4 மிதிப்பவன் அடிச்சுருவேன், வீட்டுக்காரே மிரட்டலாம், வீட்டுக்காரர் சரிம்மான்னு கேட்கலாம். ஆனால் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நீங்கள் வெல்லணும்னு சொன்னால் சனி பகவானை காலனி வெல்ல வேண்டும். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் அது எதில் பேசும்? உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். இது எப்படி இருக்கும், இதனுடைய தாக்கம் வீரியம் எப்படி இருக்கும், இதை நீங்கள் சமாளிச்சிடலாமா, ஜெயிச்சிட முடியுமா, இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் எனதருமை மீனராசி அன்பர்களே. அதே போல் முடக்குவாதங்கள், பிறப்பிலே சிறு குழந்தைகளாக இருக்கலாம், பிறக்கும் போதே அந்த குழந்தைகள் சின்ன ஒரு
டிஸ்ட்ரிபியூஷனில் பிறந்திருக்கலாம், குறைபாடுகளில் பிறந்திருக்கலாம், அல்லது ஆட்டிசம் ப்ராப்ளமாக இருக்கலாம், சம்திங். இப்போ ஒரு 20 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது, இல்லைன்னா அதுவும் இந்த 16-20 வயசுலாம் அந்த குழந்தை அந்த பசங்களை வச்சுக்கிட்டு இந்த பெற்றோர்கள் படக்கூடிய பாடு இருக்கு, அதை பார்க்கவே முடியல. அதை காப்பாற்றுறதுக்காக இவங்க படக்கூடிய பாடு இருக்கு, சொல்லில் அடங்காது. அப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, ஆனால் அதற்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அபிஷேகங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறது சிறப்பு. 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இதை சாக்கிட்டு வீட்டில் ஒரு மங்கள விசேஷங்கள் நடைபெறும், அப்படி கூட சொல்லலாம். மீனராசி என்பவர்களே, உங்கள் இல்லங்களை மங்கள ஓசை கேட்கும், மங்கள வாத்திய சத்தம் கேட்கும். அப்போ ஏதோ ஒரு நல்ல செய்தி, ஒரு 60ஆம் கல்யாணம், ஒரு 70ஆம் கல்யாணம், 80ஆம், ஒரு ஆயுஷமோ, ஒரு 80ஆம் கல்யாணம், அதை கூட மலை பிரதேசங்களில் வச்சு செய்வது சிறப்பு. நான் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் அதுதான் சொல்வது உண்டு. வீட்டில் வச்சு பண்ணிக்கிறேன், நான் மண்டபத்தில் வச்சு, அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு உங்கள் ராசி மானத்துக்கு எங்கே வருதுன்னு பார்க்கணும். கடகராசியா, கடக லக்னமாக அவங்க எங்கே போய் இருக்கணும், கடக லக்னமாக இருப்பார்கள். ஏனால் அவங்க கோயம்புத்தூர் சைடில் அங்கே போய்ட்டு குன்னூர், ஊட்டி அந்த மாதிரி மலை பிரதேசங்களில் செய்வது சிறப்பு. இப்போ மீனராசி, மீன லக்னம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பக்கம் தென்காசி அந்த சைடில் பொதிகை மலையில் போய் செய்வது சிறப்பு. அவள் இதுபோல் சதாபிஷேகங்கள், மங்கள விசேஷங்கள் எல்லாம் நடைபெறும். இன்னும் சொல்லப்போனால் திருமண யோகங்கள் நடைபெறும். தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், முதல் திருமணம், 2வது திருமணம், 3வது திருமணம், வயோதிக திருமணம், வயோதிக பருவத்தில் வரக்கூடிய காதல், 60 வயசில் 54 வயசில் போய் எனக்கு ஒருத்தர் இப்போ டிவோர்ஸ் ஆகணும்னு கேட்டுன்னு இருக்காரு. அவர் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்குமோ, அவருடைய வேதனை என்னன்னு யாருக்கு தெரியும். அப்போ அதுபோல் காதல் திருமணங்கள், 2ஆம் திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் திருமண யோகங்கள் கைகூடும். மீன ராசி அன்பர்களே, அப்போ மீனராசியை பொறுத்தவரையில் இந்த மாசி மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த மாசி மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் நன்மையை செய்யட்டும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.